வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு விருந்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதாவது முதலமைச்சருடைய விருப்பத்துக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாற்றப்பட்டது. RN ரவி. குறிப்பாக பொதுவாக ஆளுநர்கள் இது போல ஒரு அரசுக்கு தொல்லை தரக்கூடிய ஆளுநர்கள் மாற்றப்பட்டால் அந்த மாநில அரசோ அந்த மாநிலத்தை அரசை ஆளக்கூடிய கட்சியினரோ சந்தோஷப்படுவாங்க. RN ரவி மாற்றப்பட்டதுக்கு நிறைய சமூக வலைதளங்களில் வருத்த பதிவுகள் இருந்தது. திமுகவினுடைய ஆதரவாளர்கள். அதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் தெரியணும். நமக்கு எது கேடு எது நன்மைன்னு தெரியணும். அப்போ தான் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ இங்கே ஒரு கேடு அப்படின்பது இங்கே ஆளுநர் RN ரவி அவர்களா RSS ரவியாக இருந்து பங்காற்றி RSSனுடைய சித்தாந்தங்களை இங்கே பல்கலைக்கழகங்களில் நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை, பல்வேறு இடர்பாடுகளை நம்முடைய சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முழுக்க RSSனுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்தவர் தான் RN ரவி அவர்கள். அப்போ அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாருங்கள், அவர் செய்கின்ற தவறுகளை அழகாக சுட்டி காட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்போ நம்ம தலைவர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி நேரடியாக எதிர் துருவமாக இருந்தவரை கைகாட்டி நம்ம குற்றங்களை சொல்லி வந்தோம். இப்போ வரக்கூடியவரும் ஒன்றும் வித்தியாசத்தில் இருக்க போகிறது இல்லைங்கிறத என்னுடைய அனுமானம். ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்சார்ஜ் கவர்னராக வருவதாகத்தான் சொல்லியிருக்காங்க. அவரும் அதே மனநிலை கொண்டிருக்கக்கூடியவர் தான். பெயர் மாறி இருக்கலாம், நபரினுடைய உருவம் மாறி இருக்கலாம், ஆனால் வந்திருக்கக்கூடிய ஆளுநர் மீண்டும் RSSனுடைய கைக்கூலியாகத்தான் செயல்படுவார். நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன். RN ரவி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருந்தால், கொங்கு நாடு காலேஜில் போய் சிந்து சரஸ்வதி நாகரீகத்தினுடைய தொன்மை பற்றி ஆய்வரங்கம் நடத்துகிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். சிந்து நாகரிகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்தியா முழுக்க சொல்லக்கூடிய ஒரு இன்று வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரஸ்வதி நாகரிகத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. சிந்து நாகரிகம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்ல முற்படுறாங்கன்னு சொன்னால், அதை இதோடு இணைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க தெரியுது. அதை கொண்டு போய் ஒரு ஆய்வரங்கமாக ஆளுநர் அவர்கள் நடத்தணும்னு கட்டாயத்தின் பேரில் நடத்துகிறாருன்னு சொன்னால், இல்லாத ஒன்று இருக்குங்கிறதுக்கான நிறுவுறதுக்கான முயற்சி எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒன்று. அது மட்டும் இல்லை, பல்வேறு சூழ்நிலைகளில் நம்ம கல்லூரி மாணவர்கள் எல்லாத்தையும் ஆளுநர் அவருடைய பவனுக்கு வர சொல்லி, இப்போ தான் அது மக்கள் பவனாக மாற்றிட்டாங்க இல்லையா. தமிழ்நாட்டை கண்ட அவ்வளோ பயம் இருக்குது. ரயில்வேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி இதில் என்ட்ரன்ஸில் ஒரே அறிக்கையில் மாற்றினாங்கல்ல, அது மாதிரி அது என்னுடைய பிரிமிசஸ்குள்ளே தானே அப்படின்னு சொல்லி இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்த அநியாயங்கள்லாம் இவ்வளோதாங்கிறது கிடையாது. மாணவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறது, அங்கே இவர்களுடைய சித்தாந்தங்களை பரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, திராவிடமும் ஒன்று இல்லைன்னு சொல்லி இவரே சொல்கிறது. இவருக்கு யார் இந்த பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்ததுன்னு எனக்கு தெரில. தன்னை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மாதிரியும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஏதோ அவனை நியமனம் பண்ண மாதிரியும், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள், ஒரு பெரிய கட்சி, இந்த இனத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர், அதற்கு நேர் மாறான கருத்துக்களை இங்கே உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசினுடைய நிதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கவர்னர் இந்த வேலையெல்லாம் செஞ்சார்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் இருந்திருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை மாற்றினதுங்கிறது பாரதிய ஜனதா இந்த நேரத்தில் செஞ்சதை 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, வேற ஏதேனும் நோக்கங்கள் இருக்கிறதா புதிய ஒருவரை வர வைத்து செய்வதற்கு, அல்லது வெஸ்ட் பெங்காலில் இவரை போன்ற ஒரு பெரும் சர்வாதிகார போக்குள்ள ஒருவர் அங்கே சென்று அவர்கள் தேர்தலில் மம்தா பானர்ஜி சகோதரி அக்கா அவர்களுக்கு எதிராக வேலை பார்ப்பதற்கு இவரை போன்ற ஒரு சர்வாதிகாரி தேவைப்படுவதற்காக மாற்றியிருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது, இனி இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எப்போ தலைவர் ஒரு கதம்னு சொல்லி முடிச்சாரோ அப்போவே அவனுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஜர்க் வந்துருச்சு. சைக்கலாஜிக்கலாக ஒரு பெரிய ஒரு செட்பேக். ஆமாம். ஏற்கனவே பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை சுத்தமாக பிடிக்காம, அவங்க நினச்ச மாதிரி மற்ற மாநிலங்களில் செய்கிற மாதிரி கட்சிகளை கைப்பற்றுவதும் நடக்கலை, ஆட்சியை கைப்பற்றுவதும் நடக்கலை, எதுவுமே அவங்க போட்ட கணக்கு எல்லா கணக்குமே ஃபெயிலியர் பாரதிய ஜனதாக்கு ஆயிருக்குன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தான். அப்போ அந்த டிசப்பாயின்மெண்ட் இனி ரவியை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால ஆளுநர் ரவி அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் வெஸ்ட் பெங்காலுக்கு தேவைப்படுமோ, அங்க போய் இது மாதிரி விஷயங்களை செஞ்சா எடுபடுமோ, இந்த தேர்தலை தொல்லை பண்ணி அங்க இருக்கக்கூடிய தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோங்கிறதுக்காக அவரை மாற்றுறதுக்கான காரணமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோங்கிறது என்னுடைய அரசியல் புரிதலில் இருந்து
பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது இவங்க சொல்றதை எல்லாம் வந்து சொல்றதை விட அதிகமாகவே செய்வார் அவர். ஆமாம், அவர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நிறைய போடுவார். அவர் வந்து அதான் சொல்கிறேனே, இவங்கெல்லாம் தொடச்சுக்கிற கேட்டகரி. இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான ஒரு மாண்பு இருந்தது. இதுவரைக்கும் எந்த ஒரு கவர்னரும் இது போன்ற விவகாரங்களில், அதாவது ஜெயலலிதாவுக்கும் சென்னாரெட்டிக்குமான உறவு முறைகளோ பல்வேறு பிரச்சனைகளோடையே தொடர்ந்தது. ஆனாலும் கூட எந்த ஒரு கவர்னரும் இவ்வளவு தூரம் வந்து அரசுடன் சண்டை போடுவதை போல நடந்து கொண்டதே இல்லையே. இத்தனைக்கு ஒரு அரசு அதிகாரியாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். இல்லை, அரசு அதிகாரியாக வேலை பார்த்தார்னு சொன்னால் கூட அவர் மணிப்பூரில் என்னெல்லாம் அக்கிரமங்கள் செஞ்சுட்டு வந்தாருங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லையே. நாகாலாந்து, மணிப்பூர் நாகாலாந்தில் பற்றி எறிந்ததற்கு ஒரே இனத்துக்குள்ளார, பூர்வ குடிகள் இனத்துக்குள்ளார 2 குரூப்புக்குள்ள சண்டையை உருவாக்கி அவங்கெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக எரிச்சு கொன்று பல்வேறு விரும்பத்தகாத நிகழ்வுகள், பதிவில் ஏற்ற முடியாத நிகழ்வுகளை எல்லாம் வந்து அவங்க துவங்கி வச்சுட்டு தானே அவர் இங்கே கவர்னராக வந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பற்ற வச்ச தீ நாகாலாந்துலேயும் மணிப்பூர்லேயும் அந்த ரீஜனில் இன்னும் அடங்கலைங்களே, இன்னும் மோசமாக தானே இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து தானே இங்கே போட்டாங்க. அப்போ அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம் இந்த பூர்வ குடிகளினுடைய அடையாளங்களை அழித்து தேசிய நீரோட்டத்தில் இவங்களெல்லாம் கலக்க வச்சு இந்த இனத்தினுடைய அடையாள அழிப்புகளை செய்வது தான் பிரதான நோக்கமாக வச்சுருக்காரு. இது பொதுவாகவே இந்த பிராமணிக்கல் கல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் செட்டு, அந்த ஒரு ஆதிக்கம், அந்த ஒரு இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னால் பழைய தலைவர்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு திமிரு. இவங்களை இன்னும் ஏன் நான் குருமூர்த்தி ஐயா சொன்னாங்களே, எங்கள் காலத்துலலாம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க, இன்றைக்கெல்லாம் எவனுமே எங்களை மதிக்கிறது இல்லை, எங்களெல்லாம் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆணவத்தினுடைய உச்சம். ஒரு இனத்தை, ஒரு பண்பட்ட நாகரிகத்தை, உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு பண்பட்ட நாகரிகத்தை தான் காலில் விழணும்னு நினைக்க வைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு முதலமைச்சர் அவர்களும் நிரூபித்து காட்டினார். சட்டமன்றத்தில் எந்திரிச்சு போனார்னா இல்லை உட்காருங்கன்னு சொன்னாரா, பார்த்து எப்படி போகிறதா இருந்தால் போ. இது தமிழ்நாடு, இது பெரியார் மண். மாநில சுயாட்சியை எங்களுக்கு அண்ணா எப்படி நிலைநிறுத்தணுங்கிறதுக்கு அதற்கான கோரிக்கைகளை வச்சு எங்களுக்கு அந்த உணர்வுகளை எந்த அளவுக்கு ஊட்டிட்டு போயிருக்காருங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அவர்களுடைய மாணவர்கள் நாங்கள். இந்த ஜனநாயக ரீதியாக அது ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. குறிப்பாக ஆளுநர் உரையை நீக்கினது. ஆமாம் ஆமாம், அங்கே சபாநாயகர் தானே சார் பாஸு. இவருக்கு என்ன சார் ரோல் இருக்கு? இவர் வந்து ஒரு ஒன்றிய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபர். இன்ஃபேக்ட் இவருக்குலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் போதும். இவருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து வச்சு அவர் என்னமோ ராஜ கம்பீரமாக வாழ்கிற மாதிரி கனவு? என்ன வேலை இருக்குது உனக்கு? இங்கே நடக்கிறத நீ சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே. ஒன்றிய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஆளுநர் பதவியேற்று வைக்க போகிறீங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு என்ன ரோல் இருக்குங்க ஸ்டேட் பாலிடிக்ஸில்? இங்கே மக்களினுடைய உணர்வுகளை புரிஞ்சு அவர்களுக்கான திட்டங்களை வழிவகுக்கிறது, செயல்படுத்துறது, அதுக்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குது. அதுக்குள்ளே வந்து தலையிடுறதுக்கு எந்த தார்மீக உரிமையுமே கவர்னருக்கு கிடையாது இல்லையா, ஆளுநர் கிடையாது. அதானே காலகாலமாக நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஆமாம், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது தானே. அப்போ இது இவர்களுக்கே உண்டான ஒரு ஆதிக்க மனப்பான்மையில் இவங்க ஒரு ஆணவத்தில் நடந்துக்கிறதா தான் வந்து நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, அதை பற்றி எல்லாம் எந்த ரூபத்திலையுமே நம்மளுடைய தலைவர் அவர்கள் தன்மானத்திற்கு, தமிழனுடைய தன்மானத்திற்கு, தமிழனுடைய இன உரிமைக்கு, தமிழனுடைய அடையாளத்திற்கு எந்த விதத்திலும் பங்கம் வராமல் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு காட்டினது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். எந்த ரூபத்திலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல். ஏன்னா முதலமைச்சர் எந்த ரூபத்தில் வந்து இதை அனுசரிக்கணும், இல்லை வந்து அவங்க செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தா கூட தமிழர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுங்கிற தலைவர் அவ்வளோ கவனமாக இருந்தாங்க. 1% இல்லை, 0.25%, 0.5% கூட தான் எடுத்த ஸ்டாண்டில் இருந்து மாற்றிக்காமல் தில்லா கெத்தா நின்னார்னா அது நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான். வேற இதை விட்டால் இன்னும் 1-2 மாநிலங்கள் சொல்லலாம். இப்போ மம்தா பானர்ஜி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க மாநிலத்தில் கவர்னர் அதே மாதிரி தான். இன்னும் ஒருபடி மேலே அந்த அக்கா போய் டீல் பண்ணாங்க. கொத்த வரியாக ரேஞ்சில் அந்த அக்கா கேட்கும். ஆமாம், ஏன்னா அந்த அக்காவுடைய பாணி வேற, அந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மை வேற. இங்கே கண்ணியமாக நடக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ கூட வந்து பயந்து தான் ஒரு காரியத்தையும் செய்வாங்க. ஆனால் காட்டிக்கிறது என்னமோ கெத்தா செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் டமாரு பின்னாடி ஓடிடுவாங்க, வேக முன்னாடி வருவாங்க, டேனா அப்படி ஓடிடுவாங்க. அந்த ராமனை கூட்டிட்டு வந்துட்டு இப்போ கடைசியாக முருகன் கோயிலில் வந்து சாஸ்தாத்தமாக கும்பிட்டு போனார் பாருங்க. ராமனுக்கு இனிமேல் வேலையே இல்லை, இனிமேல் இங்கே நாங்கள் ராமரையே கொண்டு வர மாட்டோம், ஏதாவது இனிமேல் முருகா நீ தான் அப்படின்னாரு பார்த்தீங்களா பிரதமர் அவர்கள். அது மாதிரியான மனநிலை தான் அங்கே வந்து அப்படி அந்த மாதிரியான சூழல் இல்லை. அதனால் அங்கே அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கிடைச்ச மரியாதை அங்கே கிடைக்காதுங்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. அந்த அக்காலாம் ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணோம். ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நேராக நின்று கேஸுக்கு வாதாடலையா என்ன எஸ்ஐஆரில்? வரலாற்று நிகழ்வில் ஒரு முதலமைச்சர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தன்னுடைய மக்களுக்காக தானே நேராக நின்று
வாதாடுகின்ற வரலாறு எங்கேயாவது இருந்துச்சா? தமிழ்நாடு முதலமைச்சரை போல பெருந்தன்மையாக இருக்க மாட்டார். இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஸ்கெட்ச் போட்டு நிதானமாக சட்ட ரீதியாக டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆலோசனைகள் செய்து அதாவது தன்னுடைய தருணத்துக்காக காத்திருந்து பொறுமையாக நல்ல பால் வந்தால் 6 அடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். சில நேரத்தில் ஏறி அடிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த அக்கா இல்லை, நேராக ஒத்தைக்கு ஒத்த வரியா அந்த ரேஞ்சில் தான் கிட்டத்தட்ட அந்த அக்கா இருக்கும். அவங்க ஊர் பாணி அந்த மாதிரி. அந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மை வேற. ஏன்னா கம்யூனிஸ்ட் கொள்கைகளை தீவிரம் ஊறி போனவங்க, போராடியே பழக்கப்பட்டவங்க, நேராக சண்டைக்கு நின்று பழக்கப்பட்டவங்க, தெருவோர சண்டைகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அணுகுமுறை கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். இங்கே பண்பட்ட நாகரீகம் கொண்ட சமூகம் இல்லையா நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக சட்ட ரீதியாக கௌரவமாக கண்ணியமாக நமக்கு சொல்லித்தந்தது அப்படி தானே. பேரறிஞர் அண்ணா அவர்களும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுமே சரி, சட்ட ரீதியான போராட்டங்களை நமக்கு எவ்வளவு பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சக்சஸ் ரேஷியோவை பார்த்துருக்கிறதுனால நம்ம தலைவர் ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு. பட் ஆனால் ஒரு விஷயம், கவர்னருங்கிறது எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லைங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்த மக்களாகத்தான் நம்ம மக்கள் இருக்கிறார்கள். தலைவர் அவர்களும் அதே மனநிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நேற்றைக்கு திமுக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது தனியார் பள்ளிகளுக்கு ஒரு கட்டுப்பாடுகள், உங்கள் பள்ளிக்கூடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ சித்தாந்தம் சார்ந்தோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அங்கே நிகழ்ச்சிகளை பள்ளிக்கூடங்களில் நடத்தக்கூடாது. அவர் மாணவர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நேரத்தில் திடீர்னு இந்த அறிவிப்பு வருது? மொதல் 3.5 ஆண்டுகள், நீங்கள் 3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல அதிமுக காலத்தில் வந்து இந்த அக்ஷய பாத்திரம்னு சாப்பாடு போடுறோம்னு குழந்தைகளுக்கு உள்ளே நுழைஞ்சாங்க. நுழைஞ்சதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அவருடைய துணை அமைப்புகள். அவங்க சொன்னது, குழந்தைகளுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம், ஃப்ரீயாக தானே நாங்கள் போடுறோம், காலை உணவுகளை ஆரோக்கியமான உணவு, பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இல்லாமல் மந்தமாக இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, உணர்ச்சிகளற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிடலை செயல்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அது நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையே வந்து பலமுறை தொடர்பு கொண்டு அந்த அக்ஷய பாத்திரங்கள்லாம் வந்து பார்ப்பார், பேசுவார், சொல்கிறேன்னு திருப்பி அனுப்பிச்சிடுவார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே அணுகுனாங்க. நான் கூட இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்கார வச்சு பேசுவார். ஏன்னா நம்ம தலைவர் பாணி தானே, அவங்களதுமே ஸ்டூடெண்ட்டு தானே, அவங்க பள்ளியில் பாடம் பயின்றவர்கள் தானே. நியூ டிஎம்கே வெர்ஷன் திராவிட மாடல் 2.0 செக்ஷன்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம். அப்போ உட்கார வச்சு பேசுவார். அதுக்கு பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸாக வருவாங்க. வந்து சொல்லும் பொழுது, குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு போடுறோம், எங்களுக்கு இந்த கிச்சன் நாங்கள் கொடுத்துட்றோம், எல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, சரி சரி சரி, நான் சொல்கிறேன், தலைவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன், தலைவர்கிட்ட பேச. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலிங்க. இருந்த எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு சென்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விதத்தில் இது வந்து காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்துட்டா இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய திட்டமாக போயிடும்னு முதலமைச்சர் முடிவெடுத்த பொழுது, ஆமாம் இப்படி எல்லாம் கூட தப்பு பண்ணுறாங்க, ஒரு சில செக்டரில் ஏடிஎம்கே ஏற்கனவே அலோவ் பண்ணிடுச்சு. ஆர்எஸ்எஸ் சென்னை மாநகராட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல் வந்து பல்வேறு அமைப்புகள் மூலிமா குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறோம்னு கொண்டு வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் பரப்புவது சாப்பாடு மூலியமாக கொள்கைகளை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு கொண்டு வந்து அடுத்ததாக எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பார்க்கின்ற பொழுது இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் எல்லாத்துலேயும் வந்து இவங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு செயல் திட்டம், குறிப்பிட்ட சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுநலன் சார்ந்து பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சமூகத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு பாடம் சொல்லித்தரோம், இந்தியாவினுடைய தொன்மையான வரலாறு சொல்லித் தருவதற்கு சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் வில் பி என்கேஜ்டு அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மறைமுகமாக கடந்த பழனிசாமி ஐயா அவர்களுடைய பீரியடில் இருந்தே வந்து பள்ளிகளுக்கு உள்ளார இந்த மாதிரியான ஏபிவிபி பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 1 வருஷம் 2 வருஷம் பார்த்திங்கன்னா அப்பப்போ எங்கேயாவது ஒரு நிகழ்வு தவறு நடக்கும். அப்போ தான் அது கவனத்துக்கு வரும். அப்போ ஏன்னா நம்ம அந்த கொரோனா விட்டு ரெக்கவர் ஆகிறத நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம வச்சுருந்தோம். ஸ்கூல் திறந்து நமக்கு ஒரு வருஷம் நம்ம திறக்கவே இல்லைல்ல, நம்ம இல்லம் தேடி கல்வி நம்ம கொண்டு போனோம். அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்தோம். ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு இந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு கிறுக்கு பைய மாதிரி எல்லாம் உள்ளே வந்து பேசின பிறகு தான் முதலமைச்சர் ஏன் பிரிமிசஸ்குள்ளே நீ எப்படா வரலான்னு நம்மளுடைய
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கடுமையாக காட்டமாக பேசின வரலாறும் நம்ம வந்து பார்த்தோம். ஆமாம். அன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அதெல்லாம் வந்து தலைமை ஆசிரியர்கள் அவங்களுடைய முடிவுகள் தான் அது வரைக்கும் இருந்துச்சு. பிடிஏ இருந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும்னு அரசு பள்ளிகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கமிட்டி போட்டு அதோட ரெக்கமெண்டேஷன்ஸை வாங்கி, பர்மிஷன் வாங்காமல் யாரும் ஸ்கூல் ப்ரிமிசஸ் ஸ்கூலில் போய் எக்ஸ்ட்ரா சோஷியல் சயின்ஸ் கிளாஸோ இல்லை வந்து சிவிக் லைஃப் சொல்லித்தரம்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் எப்படி வாழ்றது அரசு பள்ளிகளுக்குள்ள போகக்கூடாதுன்னு ஏற்கனவே விதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு இந்த கடந்த 6 மாத காலமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ளே போக முடியலன்ன உடனே எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்குள்ளேயும் இவங்க நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகள் பல்வேறு பெயர்களில் இந்த சாப்பாடு போடுறாங்க கேட்டகரி தான் இது எல்லாமே வாழ்கிறதுக்கு சொல்லித்தராங்களாம். எப்படி இந்தியாவினுடைய தொன்மை வரலாறு, மகாபாரதம், ராமாயணம், வேதம் இதெல்லாம் சொல்லித்தர வராங்களாம். இதெல்லாம் எதுவுமே வேணாங்கிறது தான் நம்ம கல்வி. ஒருவேளை நீ சயின்ஸ் சொல்லித்தரன்னு சொல்கிறியா, வா, அதுவும் பர்மிஷனை வாங்கிட்டு ப்ரியர் அப்ரூவல் வாங்கிட்டு வா. அதோட நம்ம அமைச்சர் ஒரு முடிவு எடுத்தாங்க, பாடத்திட்டங்கள்லேயே எல்லாமே இருக்க, நீ என்னத்தை வந்து சொல்லித்தர போகிற, எங்கள் ஆசிரியர்களே சொல்லித்தரது போதும், எங்கள் பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடியதை படித்தா போதும், எக்ஸ்ட்ராவாக வெளியிருந்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படுதா, நான் முதல்வன் திட்டம் இருக்குது. இது மாதிரி அரசே திட்டங்களை வகுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 24 வகையான திட்டங்களை அவர்களுக்கு மாணவர்களுக்கு போட்டிகளாக அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் சினிமா எடுக்கிறதுக்கு முதற்கொண்டு நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு முதற்கொண்டு காம்படிஷன் இருக்குது பள்ளிக்கூடங்களில். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி வந்து நமக்கு இந்த என்ன சொல்கிறது, தேர்தல் நடத்துறதுக்காக நம்ம கிட்டத்தட்ட 4 குரூப் வச்சுருப்போம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது சேரன், சோழன், பாண்டியன் சொல்லி 4 குரூப் இருக்கும். அந்த 4 குரூப்பும் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடந்தாலும் சரி, எந்த காம்படிஷன் இது யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அது முதற்கொண்டு ஒரு போட்டி, ஒரு ஆரோக்கியமான போட்டி பள்ளிக்குள்ளேயே இருக்கணும். அப்போ அது ஒரு குரூப் தேவையில்ல. அப்போ அதற்கான வழிமுறைகள், நீங்கள் டான்ஸ் போட்டிகள், நீங்கள் சினிமா பார்த்து அந்த சினிமா, அதாவது ஆரோக்கியமான சினிமாக்களை பார்த்து அதிலிருந்து என்ன கருத்துக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கட்டுரை போட்டி, இப்படி கிட்டத்தட்ட 24 வகையான போட்டிகள் அறிவிச்சு குழந்தைகள் வெறும் படிப்பு மட்டும் அல்லாமல் எல்லா விதத்துலையும் அந்த குழந்தைகளோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை தான் வெளிநாடுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீ என்னவா எக்ஸ்ட்ராவாக வந்து சொல்லி தந்துட போகிற, இதுக்கு மேலே எந்த குழந்தைக்கு எந்த தனிப்பட்ட திறன் இருக்குங்கிறது இந்த அரசு இந்தியாவில் கண்டுபிடித்து எந்த மாநிலத்திலையும் கிடையாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இன்னைக்கு நம்ம பெருமை கொள்றோம்னா சும்மா இல்லை, நிஜமா நிகழ்வுகளில் நடந்திருக்கு. கதைகள் சொல்லுவதற்கு இங்கே யாரும் வந்து உட்கார முடியாது, ஆதாரம் கேட்குற ஊர் இது. 19 பேசிட்டுலாம் நகர்ந்துட முடியாது. நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா இதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா நான் நாளைக்கு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இருக்கணும். அப்போ தான் அங்கே பேச முடியும். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய களப்பணி ஆற்றக்கூடியவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுகின்றவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. தலைவர் மாதிரி தானே நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அவர் ஆதாரம்லாம் எதையுமே பேச போகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாடத்திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கு தேவையானவற்றை பள்ளிகளில், அரசு பள்ளியில் செயல் திட்டமாக கொண்டு வந்து விட்டார். அப்போ ஊடுருவல் எங்கே நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் தனியார் பள்ளியில் நுழைய ஆரம்பித்ததனுடைய விளைவு நமக்கு தேவையில்லாத பாதிப்புகளை மாணவர்கள் மத்தியில் விஷத்தை விதைக்கின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தினால் எதுவும் கூடாது, ஏதாவது பண்ணணும்னு இருந்தால் பர்மிஷனை வாங்கிட்டு உள்ளவா அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணது காரணம் இதுதான். நம்மளுடைய அரசு தெளிவாகத்தான் முடிவு எடுத்திருக்கிறது. நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு என்னங்க நம்ம சொல்லித்தரணும், சயின்ஸ் சொல்லித்தரணும் இல்லைங்களா, மேக்ஸ் சொல்லித்தரணும், சட்டம் சொல்லித்தரணும், இல்லை மருத்துவம் சொல்லித்தரணும், இதுதான பாடத்திட்டங்கள். ஆமாம், இதெல்லாம் கற்றுக்கிட்டா தானே அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ப்ளஸ் சோஷியல் லைஃபு, சோஷியல் லைஃபுங்கிறது நம்ம இலக்கியங்கள் இருக்கக்கூடியதே நமக்கு வந்து போதும். எப்படி வாழணும், எப்படி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன, இதில் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய இந்த சமூகம் எப்படி, அது சேர்ந்து இதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுது. சட்டம் தெரிந்திருக்கும் பொழுது உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க உங்களுக்கு தெரியும், கவனமாக நடந்துக்க தெரியும், குட் டச் பேட் டச் சொல்லித்தர முடியும். இதெல்லாம் கூட நம்ம ஸ்கூலில் இருக்க இன்றைக்கி குழந்தைகளினுடைய சிறு வயது குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் முதல் கூட சொல்லித்தராங்களே. அப்போ எல்லா விதத்துலையும் கவர் பண்ணி வச்சுருக்கும் போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன சொல்லி தந்துட போகிறீங்க? அப்போ இதுக்கெல்லாம் மாற்றா நான் சொன்னேன்ல, ஒரு பக்கம் கேடு ஒரு பக்கம் நன்மை, நன்மைகளெல்லாம் பள்ளி கொடுக்கின்ற காரணத்தினால் கேடுகளை பள்ளிக்குள் அனுமதிக்க கூடாதுங்கிற முடிவினுடைய விளைவு தான் நேற்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. ஒரு இறுதியான கேள்வி, குறிப்பாக பன்னீர்செல்வம் போன்றவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்லாம் வந்து இப்போ திமுகவுக்கு இணைஞ்சிருக்காங்க. இது எந்த வகையில் திமுகவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க?
இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பெரிய தீவிரமான ஒரு அதிமுகவினுடைய தொண்டராக தலைவராக அறியப்பட்டவர், ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கையை பெற்ற ஒருத்தராக அறியப்பட்டவர். அவர் வந்து இன்றைய சூழலில் திமுக வருவதற்கு நான் அந்த இது இல்லை, இதில் வந்து நம்ம தலைவருடைய ஸ்டாண்டு தான் இதில் வந்து தி பெஸ்ட்டு. தமிழர் நலன் காக்கக்கூடியவராக இருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டுக்கு நலன், தமிழக மக்களுக்கு நலன் அப்படிங்கும் பொழுது யார் வந்தாலும் ஏற்றுக்கிறேங்கிற ஒரு மனநிலையை, ஒரு பரந்த மனநிலையை தலைவர் வச்சுருக்காங்க. சரி, யார் வந்தாலும் அப்படின்னா அந்த தகுதி உள்ளவர்களாக வரணும். நீங்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு 2 முறை முதல்வராக தமிழ்நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான், முன்னாள் முதலமைச்சர். அவங்க சமுதாய ரீதியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ராம்நாட்டில் போய் தேர்தல் நிற்கிறாரு. ஆமாம், அங்கே பெரிய வாக்கு வித்தியாசத்தை காட்டுறாரு. ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம், பட் இருந்தாலுமே கூட வந்து வாக்குகள் வாங்கியது கணிசமான வாக்குகள். அது அந்த இனத்தினுடைய புதிய சின்னத்தில் வேற போய் புதிய சின்னத்தில் நின்று பலாப்பழமா சின்னத்தில் நின்று வந்து ஒரு வெற்றியை பெறலைனாலுமே கூட கணிசமான வாக்குகளை பெற்று தனக்கான அடையாளத்தை வந்து காட்டியிருக்கார். அவர் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த சமுதாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 பேர்களை அடையாளமாக பார்க்கின்ற வழக்கம் கடந்த ஆட்சிகளில் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்துச்சு. ஒன்று வந்து சசிகலா அம்மையார். பரவாயில்ல, அந்த முக்குளத்தூர் சமூகத்திடையே வந்து ஒரு பெரிய ஆதரவு நிலை இருந்துச்சு. அந்த அம்மையார் வந்து அவர்கள் ஆதரவு நிலை எடுத்து ஒரு பெரும் சப்போர்ட்டாக இருந்தாங்க, ஒரு அடையாளமாக இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு அங்கீகாரம் வழங்கக்கூடிய நிலையில் ஒரு அடையாளமாக பார்த்த வரலாறு கடந்த காலத்தில். அதில் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராகவும் அந்த சமூகம் கொண்டாடுச்சு. இப்போ பழனிசாமி ஐயா முதலமைச்சரான பிறகு ஒரு கொடுமையான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டது. இவர்கள் இருவரையுமே நீக்கியது அந்த சமூகம் ஏற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரில. ஒரு பெரும் துரோகத்தை வந்து அவர் செஞ்சுருக்கிறதா தான் அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து சாமானிய மக்கள் வரையே வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு நம்பிக்கையாக இருந்த சசிகலா அம்மையார் அவர்களுடைய ஏற்றுக்களை, அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கலை. ஓபிஎஸ் அவர்களை இவர் அதாவது என்ன சொல்கிறது, நடத்தின விதம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பழனிசாமி ஐயாட்ட கெஞ்சாத குறையாக ஓபிஎஸ் அவர்கள் கேட்கிறார், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து கட்சியில் இணைஞ்சு நான் பங்களிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு நான் ரிட்டையர் ஆயிடுறேன், எனக்கு வேண்டாம், அரசியல் வேணான்னு ஒதுங்குறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், இல்லை அப்படி ஒதுங்கிறது வந்து பழனிசாமிக்கு சாதகமாக அமைஞ்சிரும், அவரை போன்றவர்கள் இந்த தேர்தல் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவரை போன்றவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது, பாரதிய ஜனதா கை ஓங்குவதை தான் விரும்பவில்லை, தன்னை பாரதிய ஜனதா எப்படியெல்லாம் பயன்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் நினச்சி பார்க்குறாரு. அந்த கட்சி உடைவதற்கு முதல் காரணம் ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து போகிறது தான். அப்போ இதற்கெல்லாம் எதிர்த்து ஒரு மனநிலையில் நான் எடுக்கணும், தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்கணும்னு நினச்ச நிகழ்வு தான் அவரை வந்து எதிரியாக கருதின திமுகவை நோக்கி நகர வந்ததுக்கான காரணம் பாரதிய ஜனதா அவரை தவறாக பயன்படுத்தினது, பழனிசாமி அவர்கள் தவறாக நடத்தினது, அந்த சமூகத்துக்கு எதிராக பல்வேறு முடிவுகளை தொடர்ந்து பழனிசாமி எடுத்துகிட்டு வந்தது. அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் நகர்ந்து வந்திருக்கார். ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 3 முக்கியமான நிகழ்வுகள் தான் எனக்கு தெரியுது அவருடைய மனநிலைக்கு மாற்றத்துக்கான காரணமாக அவர் நண்பர்கள் சொல்லும் பொழுது கூட சொன்னாங்க. ஒன்று, பாரதிய ஜனதா அவரை எப்படி பயன்படுத்தி அந்த கட்சியை சீரழிக்க முயற்சி செஞ்சதுங்கிறது உண்மையிலேயே அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி. இதற்கு பகடையாக இருந்து நாமளுமே வந்து செவி சாய்ச்சிட்டுமேங்கிற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இருந்தது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு பெரும் பாதிப்பை பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறதா தான் பார்க்குறாரு. ஒரு பையனை நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்னு, தினகரன் அண்ணன், அப்புறம் செங்கோட்டையன் அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து தேவர் ஜெயந்தியில் ஒன்றா போனாங்க. அப்படின்னா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, மீண்டும் அதிமுகவை பலப்படுத்திடணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு போகின்ற பொழுது பாஜக அதை உடச்சி விட்டுருச்சு. பாஜக மீண்டும் அதை உடச்சி விட்டுருச்சு. ஏன்னா அதை பாஜக தான் இதில் வந்து சூத்திரதாரியே. எப்படி பீகாரில் நிதிஷ்குமார் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு முடிச்சு இன்றைக்கி எடுத்தாங்களோ அதே பாணியை தான் இன்றைக்கி கையாண்டுக்கிட்டு வர்றாங்க. அதிமுக முழுமையாக பலவீனம் ஆனதுக்கு காரணம் வந்து பாரதிய ஜனதா தான். அப்போ அதை சேரக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. பழனிசாமி ஐயாவும் எந்த ரூபத்திலையும் அவரை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அப்போ பழனிசாமி ஐயாவுடைய துரோகம், ஏன்னா நீங்கள் துணை முதலமைச்சராக வச்சு நீங்கள் 4 ஆண்டுகள் நீங்கள் ஓட்டிட்டீங்க. நீங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்கள் சக கட்சிக்காரரை, உங்களுக்கு முதல்ல 2 முறை முதலமைச்சராக இருந்தவரை நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் நீங்கள் வந்து கட்சியில் நீங்கள் இல்ட்ரீட் பண்ணும் பொழுதோ இல்லை அசிங்கப்படுத்தும் பொழுதோ யாருக்காக இருந்தாலும் ஒரு வேதனை இருக்கும். அதிமுகவை சீரழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு போகிறாரு. அப்போ என்ன ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்று சொல்லாரு, என்ன எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சிக்குள்ளே வந்துடுறேன், என்னை பங்களிக்க விடுங்கிறாரு. அதுக்குமே வந்து பாரதிய ஜனதா ஒத்துக்க தயாராக இல்லை.
சசிகலா அம்மையாரும் வந்து ஒரு பதிவை சொல்கிறாங்க, கொலை செய்ய முயற்சி செய்தார் பழனிசாமிங்கும் பொழுது அந்த சமூகம் முழுக்க முழுக்க வந்து பழனிசாமி ஐயாவிற்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ரிட்டையர்மெண்ட்டை விட பழனிசாமி ஐயா அவர்களையும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கணுங்கிற முடிவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் போனது தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் நிற்கிற தப்பே கிடையாது. அவங்க உண்மையாலுமே வந்து தாய் கழகம். நீங்கள் அதிமுக உருவானதே திமுகவில் இருந்து தான். இங்கே இங்கே இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாதான் கடந்த ஆண்டுகளில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ கூட நிறைய விஷயங்களில் வந்து கொள்கைகளை விட்டு கொடுக்காம தான் அந்த அம்மையார் வச்சுருந்தாங்க. அவங்க காலத்தில் கொண்டு வராத நீட்டைத்தான் பழனிசாமி ஐயா அவர்கள் காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நீட் வரலையே. அப்படி ஒரு நிறைய உரிமைகளை வந்து விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் கூட அப்படிலாம் நடக்கலை. இப்படியெல்லாம் வந்து எப்படிலாம் பாரதிய ஜனதா அவங்கள மிரட்டி கையெழுத்து வாங்குச்சுங்கிற வேதனைகளும் தான். இல்லை, இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு நானும் சேர்ந்து கட்டுறேன், அதை தில்லா தெம்பா திராணியாக எதிர்த்து நிற்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். திமுகவில் இருந்து தான் இதை செய்ய முடியுங்கிற ஒரு முடிவெடுத்து திமுகவுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது நம்முடைய தலைவர்களும் பெரிய மனதோடு பரவாயில்ல, அண்ணா இருந்தால் வரட்டும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவரையும் அரவணைத்து கொண்டதன் காரணம் இதுதான். அவரும் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் பெரும் மனதோடு அவரையும் ஏற்றிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய வருகைக்கும் கருத்துகளுக்கும் நன்றி. நன்றி தோழர். மீண்டும் திங்களிரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.